ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு ஹெல்த்தியாக ஒரு கூழ் பணியாரம் தான் செய்ய போகிறோம். எப்போவுமே நம்ம மாவு அரைச்சிட்டு வெறும் தாளித்து தானே ஊற்றுவோம். இன்றைக்கி நான் எப்படி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட்டு திருவி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் கேரட்டு, கொஞ்சம் பன்னீர், அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி கீரை, இது எல்லாமே நம்ம மாவில் சேர்த்து ஊற்ற போகிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு நான் வேர்க்கடலை சட்னி பண்ண போகிறேன். அதுக்கு காரத்துக்கு 2 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன், கலருக்கு ஒரு காஷ்மீரி மிளகாய், 3 பல் பூண்டு, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, வேர்க்கடலையை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதை தோல் எடுத்து நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் புளி சேர்த்துக்கணும், ஓகேவா, அரைக்கிறப்ப. இப்போ நான் இது எல்லாமே இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அப்படியே ஆக மாட்டேங்குது, வீடியோ கையிலே எடுக்கிறேன் இல்லையா, அதனால நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். நிறைய பேர் பீட்ரூட்டை சாப்பிட்றதே இல்லை எங்கள் வீட்டிலலாம், அதனால வேறு வழி இல்லை, இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க இல்லையா. ஸோ அதனால் நான் இன்றைக்கி இப்படி செய்கிறேன். நீங்களும் எனக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு. இது மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நான் சட்னி அரைக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த கலர் தான் வரும், ஓகேவா. பாட்டர் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் இதை தோல் எடுத்துக்கிறேன், எடுத்துட்டு சட்னி அரைக்கலாம். வேர்க்கடலையை தோல் எடுத்து வச்சாச்சுல. இப்போ இதில் நான் சொன்னல புளி கொஞ்சமாக சேர்த்துட்டு, உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு சட்னியாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. உப்பு சட்னியை அரைச்சி எடுத்துட்டோம் இல்லையா. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். நான் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுருக்கேன். அது சூடு ஏறிட்டே இருக்கு, ஏறிட்டும் தாளித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை. அவ்வளோதான், சட்னி ரெடி. இப்போது கூழ் பணியாரம் ஊற்றலாம். கல் வச்சுட்டேன் சூடு ஏறத்துக்கு. இப்போ நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துட்டு மாவை ஊற்றலாம். உங்களுக்கு நெய் வேணும்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கடலை எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சுல, இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். மூடி வச்சிடலாம், வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாம். வெந்துடுச்சு, பார்க்கலாம். வெந்திருக்கு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இதை இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக இந்த பக்கமும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்து வந்திருக்கு. இப்போ திரும்பியும் தட்டு போட்டு ஒரு 2-3 நிமிஷம் மூடி வைக்கலாம், ஓகேவா. வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா
கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்கு இல்லையா? சட்னி, வேர்க்கடலை சட்னி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், ஹெல்த்தியானது. அதே சமயம் காய்கறி சாப்பிடாத குழந்தைங்க எல்லாருக்குமே இது பிடிக்கும். இப்போது இது ஜோவினுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு நான் சாப்பிட சொல்லி டேஸ்ட் சொல்கிறேன். ஜோவினுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன். டேஸ்ட் பார்த்துட்டு இருக்கான். எப்படி இருக்குன்னு கேட்டுடலாம். ஜோவின் எப்படி இருக்கு? சூப்பரா